சிங்கிள் ஷாட் கன்ல இது ரெண்டு நான் ரெண்டு ஆப்ஷன் தரேன். ஷெரீஃப் எடுத்துக்க, இல்லைன்னா அந்த கன் எடுத்துக்க, ஏதோ ஒரு கன்னு. ஷெரீஃப்ல 6 புல்லட் தான் இருக்கு, அதில் 12 புல்லட் இருக்கும். ஆனா நீ அடிச்சிடலாம், ஆனா நீ பொறுமையா அடிச்சேன்னா என்ன அடிச்சிருவ ஈஸியா இந்த கன்ல. Dreams are a funny thing. One little twist and it all turns dark. They are mine. எங்கேயோ அடிச்சீங்க. ஒன்று கூட தலைக்கு போடா, தலைக்கு எய்ம் வச்சா. தலைக்கு வைக்காத, ஃபர்ஸ்ட் பாடிக்கு வை. ஃபர்ஸ்ட் இப்பதானே கன் எடுத்திருக்கிய, பாடிக்கு வைக்கணும்ல முதல்ல எய்ம். பாடிக்கு வை, பாடிக்கு வை. எங்க வைக்க விடுற புண்டாம, பாடிக்க வச்சு அங்கேயும் ஆட்டிக்கிட்டு பாடிக்க வைக்க அவனா பாடி. நான் எவ்வளவு நேரம் சும்மா தான் நின்னேன், நான் ஃபர்ஸ்டே அடிச்சிருப்போம். நீ திதுப்புன்னு ஓடி வரும்போதே அடிச்சிருப்போம். ஒரு விஷயம் சொல்லிட்டா, இதுல டிப்ஸ் சொல்றேன். இப்போ நீ இந்த கண்ணுக்கெல்லாம் நீ சுடலைன்னா மூவ் ஆயிட்டே இரு, அவ்வளவுதான். அடிக்க முடியாது. நேர ஓடக்கூடாது, சைடில் ஓடும். சைடு எப்படி சொல்றது, சைடில் திரும்பி திரும்பி அங்கே இங்கன்னு ஓடலாம். அதுவும் இல்லாமல் லாங் ரேஞ்சுக்கு வரக்கூடாது. இந்த கண்ணில் தப்பிக்கணும்னா மூவ் ஆகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். திருப்பி அங்கே தான் வருகிற அடி உட்காராதுல அது சுப்பையில. எத்தனை ஷாட் வாங்கினேன்? சுடாத இருக்கு, ஒண்ணுதான். எவ்வளவு லைஃப் கம்மியாச்சு? சுடல. எவ்வளவு லைஃப் கம்மியாச்சு? 20 தான் இருக்கு மொத்தம். 2 புல்லட் பட்டது, அதுவும் பாடியில. நான் ஹெட்ஷாட் ட்ரை பண்றேன் இரு. சரி, நீங்க ஹெட்ஷாட்டா? ஐயோ, ஹெட்ஷாட் அடிச்சியா என்ன? இவ்வளவு தெரியலையே. ஹெட்ஷாட் நான் போயிருச்சு. என்னது போச்சு? ஆடி ஆடி விட்டுதானே கொடுத்த? விட்டுதானே கொடுத்த? இல்லையா, எய்ம் தப்பாயிடுச்சுப்பா. அப்ப நீ விட்டு கொடுக்கலாம். நான் தான் அடிச்சனா? நீதான் அடிச்ச. நான் ஒத்துப்பேன் ஒன்ன மாதிரி. இல்ல நான் உண்மையிலே விட்டுதான் கொடுத்தேன். ஓ, அதான் அபினேஷ், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ எனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருக்கும் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் என்ன சீரியஸ் ஆயிடுச்சா? அடிச்சிருவியா என்ன? சீரியஸ் ஆயிடுச்சா? வாய்ப்புல ராசா ஒன்னு அடிக்கிறது இந்த கண்ணுல. நான் இந்த கண்ணுலயா? இல்ல, ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை இந்த கண்ணெல்லாம் எடுப்பேன். நீங்கெல்லாம் இந்த கண்ணுக்கு ரெகுலர் கஸ்டமர். நாங்க அப்படியா? நான் எல்லா கண்ணுக்கும் ரெகுலர் கஸ்டமர், உன் கண்ணை தவிர. அது வேஸ்ட் கண்ணு, அதை வச்சு எந்த கேம்ல ஆட முடியாது. அதனாலதான் இந்த ஒரு கேம்ல ஆடலாம், வேணாம். வேற எந்த கேமுக்கும் அடாப்ட் ஆக முடியாது. எய்ம் தான் முக்கியம் எல்லா கேமுக்கும். நல்லாதான் எய்ம் வருது. வா 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 வா. ஓகே, நீ எங்க எய்ம் பண்ண முதல்ல? நீ அடிக்கவே இல்ல. நீ அடிச்சதான்னு பார்த்தேன், அடிச்சிட்ட. பின்னாடி நிக்கும் லூசு பையில, எங்கல போற? ஏய், தேறிட்ட. இது நான் அடிச்சு பார்த்தேன்டே, நீ குனிஞ்சிட்ட. $2 உனக்கு. நான் விட்டு கொடுக்கவே இல்லை.
நான் முந்தினது விட்டு கொடுத்தேன்னா அடிச்சதேன்னு பார்த்தேன், அதுவும் விட்டு கொடுக்கல. பரவாயில்ல, லைட்டாக எய்ம் வைக்கிறேன். அப்படியே 2 நாள் விளாட்ல வந்துடும் இந்த கண்ணெல்லாம். ஈஸி தான், ஏன்னா நீ அதில் எய்ம் வச்சிருப்பில்ல, கொஞ்சமாவது எய்ம் வைக்காமல் இருந்திருக்க மாட்டேல்ல, அதனால ஈஸியாக வரும். அது இந்த லெவலு. நான் மூவ் பண்ணதுதான்ல ப்ராப்ளமே. நான் நின்னு ஈஸியா ப்ராப்ளம் இல்ல, மூவ் பண்ணது ப்ராப்ளம் இல்ல லூசு பையல. அது எப்போ மூவ் பண்றோன்றதான் பிரச்சனை. நீ மூவ் பண்ணாமே நிக்க கூடாது, எப்பவும் மூவ் பண்ணிட்டேவும் இருக்க கூடாது. ஏன்னா எப்பவும் மூவ் பண்ணிட்டு இருந்தா இந்த கண்ணுக்கு எய்ம் வராது. 3 பாயிண்ட் உனக்கு, நான் விட்டுலாம் கொடுக்கல, சீரியஸா தான் விளையாடிட்டு. நீ உன்னோட கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு நீ எப்படி விளையாடுறன்னு தெரியணும், அதுக்காக தான். எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ணா என்னால கேம் விளையாட முடியாது. கொஞ்ச நேரமா தேடிட்டு இருக்கேன். சுடு சும்மா பாத்துட்டாங்க. எப்போ எங்கேயோ இருக்கு, அவள் ஸ்பான்ல இருக்கல நீ, கரெக்டா? இல்ல, மிடில் பிக்கு வந்துட்ட. இப்போ பில இருந்து ஏக்கு வந்துகிட்டே இருக்கிறேன். அப்ப மிட்டுக்கு தான் இருக்கு நீ. ஒரு புல்லட்டும் சொல்லல, சுட்டி ஆகும். சுட்டேன், வால் பேங்க் ட்ரை பண்ண, ஒர்க் அவுட் ஆகல. கிட்ட தான்ல ஸ்பான் ஆகுவ, அதுக்குள்ள எங்கல போறனா? ஷிஃப்ட் வாக் உண்டா? ஷிஃப்ட் வாக் உண்டாவா? ஷிஃப்ட் வாக்லயே ஓடி தெரிஞ்சு உள்ள எல்லாம் வரமாட்டேன். ஏன்னா நான் ஷிஃப்ட் வாக்ல தான் வந்துட்டே இருக்கிறேன், அதனாலதான் கேட்டேன். அப்படி சொன்னியா? ஷிஃப்ட் வாக்லயே வராதுல, வேஸ்ட். இந்த கண்ணுக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணணும். நான் வரத சேர்த்துட்டா நீ அடிச்சிருவிய. ஈஸி டார்கெட் ஆயிடுவல நீ, புரிஞ்சா? ஷிஃப்ட் வாக்ல இருக்கும்போது நான் அடிக்க மாட்டேன், ஆனா வந்து வெளியே ஒருத்த அடிக்கும் போது நீ ஒரு சிங்கிள் ஷாட்ல வைப்பான். ஆளே காணும், தலைமுறை ஆயிட்டியா? இது போதும் என்ன? நான் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கும்போது ஷிஃப்ட் வாக்லாம் பக்கத்துலயே தான் நின்னேன். அப்ப எதுக்குல கஷ்டம் விளையாடியா? எங்கேயோ நிக்கான், என் பக்கத்துல வந்துட்டேன். 1 minute remaining. சொல்லிதான் வந்து அடிச்சேன், சவுண்டு கேட்டு, கால் சவுண்டு. ஓகே, எனக்கு கீ குடிக்க ஒர்க் ஆக மாட்டேங்கல. ஏடிஎஸ் போட்டு அடிச்சோம்ல, ரொம்ப குட்டியா இருக்கிய, அப்ப எங்க அடிக்க முடியும்? என்ன அடிச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேன். நான் ஒரே இடத்துல நின்னேன், நீ ஏன் அடிக்காம ஓடிட்டு இருந்த? நான் நின்றுந்தா நீ என்ன அடிச்சிருப்ப? நிக்காண்டா, சும்மா இது பாத்துட்டேன். ஐயோ, ஏடிஎஸ் 10 seconds. விட்டுதானே கொடுத்த? இல்ல இல்ல, விட்டல, நான் கொடுக்கல. எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நல்ல பிள்ளை ஆயிட்டேனா. Better than being at the bottom. கொஞ்சம் இதுல உனக்கு கொஞ்சம் திருத்துறா போதும். நீ 2 தடவை இதுக்கு போனா போதும், ட்ரைனிங் கிரவுண்டுக்கு. அதுல நல்லா தாம்ல வருது, அதுலலாம் பேண்டில் வச்சு நல்லா தாம்ல அடிக்கிறேன். பேண்டில் வச்சு நல்லா அடிக்கிய?
நீ எந்த மாதிரி செட்டிங்ஸ்ல வைக்க நீ மூமெண்ட்ல வைக்கிறியா பாட் அப்படியே நிக்க வச்சு அடிக்கிறியா பாட் அப்படியே நிக்கும் அது என்னத்துக்கு மூமெண்ட்ல அடிக்கிறியா நான் மீடியம் போட்டு விளையாடுவேன் மூமெண்ட்ல